இங்க பாருங்க மக்களே, அடிக்கிற காத்துக்கு மலை மாதிரி இருக்கிற சினிமெல்லாம் எப்படி பறக்குன்னு சொல்லி வடிவா பாருங்க. இந்த இடத்த சுத்தி காட்டுறேன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. வாவ், அந்த மலை கும்பங்கள் எப்படி எல்லாம் இருக்குமோ அப்படித்தான் இந்த சினோ வந்து குவிச்சு இருக்கு பாருங்க. இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கோம் சொன்னா நிறைய பேருக்கு சினிமா பிடிக்கும். ஆனா நேர்ல வந்து பாக்குறதுக்கு சந்தர்ப்பம் அமையாம இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள்லாம் நீங்க இந்த காணொலியை வந்து மறக்காம லைக் பண்ணி போட்டு பாருங்க. உண்மையிலேயே மக்களே சூப்பரா தான் இருக்கு. நல்ல கிளைமேட், அதாவது குளிர். இப்ப -20 வகையில நிற்கு. இந்த நேரத்துல யாரும் இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் யாருமே வெளியால் நடந்து தெரிய மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் வெறுத்து போயிருக்கும். எனக்கும் வெறுத்து போச்சு தான். அப்படி இருந்தும் இந்த காணொலி இருக்கிறதுக்காக தான் நான் வெளியா வந்திருக்கிறேன். ஃபுல்லா காட்ட போறேன். இந்த குளிருக்கு 2 வீடியோ எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இங்க பாருங்க, மரம் எல்லாமே அப்படியே ஸ்னோவா தான் இருக்கு. உண்மையிலேயே மக்களே இந்த வீடியோவில் பார்க்க சூப்பராக தான் இருக்கு. அப்படி அந்த என்ன சொல்றது, சீனரியை பார்க்குற மாதிரி அப்படி ஒரு அழகான தோற்றமா இருக்கு. ரோட்ல இருக்க சினோ எல்லாத்தையும் வளைச்சிட்டாங்க. இங்க வீடுகளுக்கு பக்கத்துல இருக்க சினோ ஒவ்வொரு வீட்டுக்காரன் தான் வளைக்கணும். அதெல்லாம் இப்படி இருக்கு. இந்த வீட்டின கூரைக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் அந்த அடுக்கடுக்கா இருக்கு சினோ. பாத்தீங்களா, கனடா கொடி பறக்குது. இப்படிதான் சில பேருடைய வீட்டை எல்லாம் கொடிகளை வந்து அப்படியே வச்சிருப்பாங்க. கனடா கொடி, நாட்டு பற்றாளர்கள் வந்து அப்படி வச்சிருப்பாங்க. இந்த காணொலியை பார்க்குறாங்க மறக்காம கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எந்தெந்த நாட்டில இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிக்கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு இந்த காணொலியில என்ன விஷயம் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லிக்கொள்ளுங்க மக்களே. ஒவ்வொரு கமெண்டையும் வாசிக்க காத்துக்கிறேன். இங்க பாருங்க எவ்வளவு அழகான முறையில இந்த இடம் இருக்குன்னு சொல்லி. இது வந்து ஒரு ஸ்கூல். நல்ல காலத்துக்கு இந்த நடப்பாதை வந்து கிளீன் பண்ணிருக்கபடியா ஓகே இருக்கு. நேற்று எல்லாம் இதால் நடக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சினோ இந்த சைஸ்ல இருந்தது பாருங்க. இந்த உயரத்துல இந்த நடப்பாதையில இருந்தது. குளிர் காத்தடிக்க தான் குளிர் கூடும். சும்மா நேரத்துல வந்து பெருசா குளிராது. -20 கூட குளிராது. காத்து சில நேரத்தில் 25 கிலோமீட்டர் வரும். வாவ், என்ன அழகான பிளேன் சொல்லி பாருங்க. லேண்ட் ஆக போகுது. இங்க இருந்து டொரண்டோ ஏர்போர்ட் வந்து பக்கத்தான 1/2 மணி நேரத்துல நாங்க போகலாம். ஹாய் போறோம். இந்த பிளேன் எங்க போகணும்னு சொல்லி பாப்போமே. ஒர்லாண்டோல இருந்து வலிக்கிட்ட பிளேன் 2 மணி நேரம் வலிக்கிட்ட பிளேன். बता क्या खाएगा? स्विगी से 10 मिनट में आ जाएगा एकदम. அதையும் பார்த்தாச்சு. ஆப்ஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், ஃப்ளைட் ட்ரேடர் வந்து இருக்கு. நாங்கள் பார்க்கலாம் எங்கெங்க போகுது பிளேன்னு சொல்லி. அதெல்லாம் பார்த்து நான் ஒரு கையில மக்களே க்ளோஸ் போட்டுக்கிறேன். மெட்ட க்ளோஸாக வந்து கையில் வச்சிருக்கிறேன். க்ளோஸ் போடாத கை சும்மா விரைச்சி கொண்டு வருகுது. என்ன சொன்னால் நாங்கள் க்ளோஸ் போட்டால் வீடியோ எடுக்க முடியாது. அதால் வந்து க்ளோஸ் தாண்டி வச்சிருக்கிறேன். இப்போ எனக்கு என்ன மாதிரியான ஃபீலிங் சொன்னால், கை விரைக்குது. அதே போல் அந்த மூக்கால் எல்லாம் தண்ணி வடியும். அந்த மாதிரி நிலையா இருக்கு. எடுத்தோன்னா தெரியும், குளிர் உள்ளுக்கு போயிங்க மூக்கால வடியும், கண்ணால் உழுகும். அப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கு. கை விரைச்சா ஃபோனை நிப்பாடி போட்டு க்ளோஸை திருப்பி போட்டு திருப்பி எல்லாம் விரைப்படுவாட்டவர் தான் உங்களோட பேச முடியும். அப்படி இப்படி தான் நடக்குது நான் வீடியோ பாருங்க. எல்லாமே உங்களுக்காக தான். கனடா எப்படி இருக்கும் சினோ காலத்துல சொல்லி நிறைய பேர் அறிஞ்சு ஆசையா இருப்பீங்க. அதுவும் தமிழ்ல காணொலி வர்றது மிக மிக குறைவா இருக்கும். ஹாய் தமிழ், உங்களுக்காக நாங்கள் வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு இருக்கிறோம். மறக்காம நீங்க
எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும் சொன்னால் தான் நாங்கள் இப்படி நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுவோம். சினிமா காலத்தில் வந்து நான் பெருசாக வீடியோ எடுக்க முடியாது, வெளியில் போயெல்லாம் எடுக்க முடியாது. அதால் இப்போ கொஞ்ச நாளாக வீடியோ போடுறலாம் குறைவாக இருக்குது. அதுக்கான ஒன்றும் யோசிக்காங்க. கொஞ்ச நாள் இன்னும் ஒரு மாதம் போவட்டிக்கு எக்கச்சக்கமான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கனடாலேருந்து நான் அப்படி போட காத்திருக்கிறேன். மறக்காமல் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போதுமே வழங்கிக்கொள்ளுங்க மக்களே. இந்த விஷயத்த ஞாபகப்படுத்தி ஆகணும். இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாதத்துலேயே வந்து மரங்களில் இருக்கிற இலையெல்லாம் கொண்டு மரம் எல்லாம் அப்படியே இலை மரம் தான் இருக்கும். தான் அப்படி எல்லாம் பறிச்சு ஓடி போய் கிடக்கும் பாருங்க, இப்படி தான் இருக்கும். அதுக்கு பிறகு எப்போவுமே எந்த நேரத்திலையும் சின்ன கொட்டு தொடங்கலாம். அது டெம்பரேச்சர் மைனஸில் போய்ட்டு டைம் சின்ன ஊட்டியா கடந்த 2024ஆம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னால் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி தான் சினிமா வந்து முதலாக கொண்டு தொடங்கினது. அதுக்கு பிறகு படிப்படியாக தொடங்கி இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் மாறிடும். டிசம்பர் மாதம் தொடங்கின சினோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மட்டும் சினோ ஓட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு 4-5 மாதத்துக்கு குளிர்காலமாக தான் இருக்கும். அந்த காலத்தில் வந்து ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யணும்னு சொல்லி நினைச்சா அதை செய்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் சவாலாக இருக்கும். குளிர்க்க ஒன்றும் முடியாத போயிடாது, குளிர் உடுப்பு போட்டுனா போகணும். மக்களே எவ்வளோதுக்கு அழகாக இருக்கு பாருங்க. இந்த சினோவோட சேர்த்து பார்க்க அழகாக அப்படியே கூட்டி காட்டு. வாவ், 2 பக்கமுமே ஒரே மாதிரி தான் வீடு இருக்கு. ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரி கட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த வீடுகள் இந்த பெருமதியை பார்த்தோம் சொன்னாங்களே 1.5 மில்லியன் 4 மில்லியன் அப்படிதான் வரும். அதாவது 13 லட்சம் 14 லட்சத்துக்கு டாலர்ஸ். அவ்வளோ டாலர்ஸ் சாதாரணமான ஆசையில் யோசிச்சு பாருங்க. டாலர்ஸை உங்களோட நாட்டின் பெருமதியோட பெருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களை விளங்கும் எவ்வளோ வேறும்னு சொல்லி. அந்த அளவுக்கு பெருமதியான வீடுகளாக தான் இங்கே வந்து இருக்கு. நிறைய மக்கள் வந்து வீடு சொந்தமாக வச்சிருக்காங்க. ஒரு சில மக்கள் வந்து வாடகை வீட்டுலாம் இருக்கிறாங்க. அப்படிதான் நீங்க நிலவரம் வந்து காணப்படுகிறது. வாவ், இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. மரங்கள் ஃபுல்லாவே அந்த சினிமா இருக்கு மக்களே, அழகா இருக்கு. வாவ், சூப்பரா தான் இருக்கு. பாத்தீங்களா? எனக்கு பார்க்க ஆசையா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோஸை பார்க்க எப்படி இருக்கோ தெரியல, நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லிக்கொள்ளுங்க. என்ன மாதிரியான இடம் வந்து பாத்தீங்களா? காத்தண்டா அப்படி அடிக்குது, 26 கிலோமீட்டர்ல காத்து அடிக்குது. குளிரண்டா மோசமா இருக்கு. ஆனா இங்க இந்த இடத்துல நிக்க ஆசையா இருக்கு. பாத்தீங்களா? உண்மையிலேயே வேற லெவலான் இருக்கு மக்களே. இங்கள பக்கம் பாத்தீங்களா? ஓகே, வாங்க நாங்கள் அங்கால போவோம். ஏதோ கனடால இருக்கிறோம்னு சொல்லி வாழ்ந்து இருக்கிறாங்க தவிர உண்மையான சந்தோஷமா வாழ்றதுன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கெல்லாம் கனடா லைஃப் சூப்பரா இருக்கும் அப்படி இருக்கும் சொல்லி நீங்க யோசிப்பீங்க. ஆனா இங்க நிறைய ஆண்டுகளாக வாழ்ற மக்களுக்கு தெரியும் அதனுடைய கஷ்டம் எப்படி இருக்கும். அதனால நடக்கிறது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இப்போ வந்து பாருன்னு சொன்ன மக்களே, மெடிஃபீல் அண்ட் ஸ்டீல் இருக்கிற டீம் கூட இருக்கு நான் நினைக்கிறேன். இங்க வந்து பார்த்தா நிறைய தமிழ் ஆக்கள் வந்து வேலை செய்யணும். அதிலும் குறிப்பா பாக்குறோம் மேனேஜரா இருக்கக்கூடிய அக்கா கூட தமிழ் ஆளா தான் இருக்கிறா. எனவே அந்த அக்காவோட நான் பல விஷயம் தூரமா பேசி பார்க்க போறேன். வாங்க பேசி பார்க்க. வணக்கம் அக்கா.
வணக்கம் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்ல சும்மா இருக்கிறோம். மேனேஜர் சொல்லி கேள்விப்பட்டேன். உண்மையா பெருமையா இருக்குது. ஒரு தமிழால் வந்து டீம் கோட்டையில மேனேஜர் இருக்கிறது. சொல்லுங்க, எவ்வளவு காலம் இங்க ஒர்க் பண்றீங்க? நான் கிட்டத்தட்ட 32 வருஷம் வேலை செய்யறேன். இங்கயா டீம் கோட்டையிலயா? 32 வருஷமா வேலை செய்யறாக்கா? பார்த்தோம் சொன்னா எப்படி எல்லாம் வேலை எல்லாம் போகுது? வேலை பரவாயில்ல, போகுது. ஓகே. விண்டர் எல்லாம் தொடங்கி இருக்கு. என்ன எப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளும் கிடக்குறீங்க? ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம், எங்கட சொந்த நாட்டை மிஸ் பண்றோம். சரியா மிஸ் பண்றீங்க. சொல்லுங்க, ஊர்ல இருக்கக்கூடிய உங்க சொந்த பந்தங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்றது, வெளிநாடு இங்க வந்தோம், வந்து மாட்டுப்பட்டு போனோம். மாட்டு நீ என்ன செய்யறது, ஒன்னும் செய்யலாம். பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து, பிள்ளைகள் இங்க பெரிய பிள்ளைகள் இப்ப போக இயலாது. சரியா. ஆனா ஊர் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லாட்டி கனடா வாழ்க்கை நல்லா இருக்கும்? ஊர் மாதிரி இல்ல தம்பி, ஊர் வந்து போகும் நல்லதுதான். எங்கட சொந்த நாடு மாதிரி ஒரு நாளும் வராது. அது சரி. பாத்தீங்களா, ஒவ்வொரு ஆட்களும் வந்து தங்களுடைய வேலை நிமித்தம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. விளையாடு ஒரு பேருக்கு தான் ஒரு விளையாடு, நிச்சயமா ஒரு பேருக்கு தான். ஆனா இங்க காசு காசு எல்லாம் காசு காசு காசு. உண்மையான சந்தோஷம் வந்து இருக்காது. என்ன சந்தோஷம் இல்ல, உண்மையா இல்ல. ஒரு வீதம் தானே சந்தோஷமா இல்ல, ஆனால் காசு. பாத்தீங்களா, வேலை செய்யாட்டி வீடுக்கு காசு கட்டையில அது எல்லாம் புரிய முடியாது. ஒரு வீடு வேணும், எங்களுக்கு ஒரு வாகனம் வேணும். வேலைக்கு வந்தா தான் வீடு வேண்டினா அந்த வீட்டோட சம்பந்தப்பட்ட நிறைய செலவுகள். இப்ப புதுசா கனடாக்கு வர போறாங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வர போறது உண்மையா இந்த நாட்டுல வந்து பெருசா அங்க கடன் பட்டு இங்க வந்து நீங்கள் நாட்டுக்கு வர்றது உண்மையா பர்த் இல்லை. உங்களோட சொந்த காசுல வரன்றது வர அங்க கடன் பட்டு இங்க வந்து இங்க சூழ்நிலையில இப்ப வேலை சரியான நஷ்டம் எடுக்கிறது. வேலை இப்பன்றது எல்லாம் அடிப்படை தேவைகள் எல்லாம் சரியான விலை, எல்லாம் இங்க சாமான்கள் விலை, ரெண்டுகள் விலை, எல்லாம் விலை. ஆனால் வாழ்க்கையை ஓட்டுறோம் வந்த வயல் ஒன்றும் செய்யலாம் ஓட்டுறோம். உண்மையா வர வயல் வந்து ஊர்லயே நீங்கள் நல்லா வாழலாம். அதான் என்ற தனிப்பட்ட கருத்து. நீங்க ஊர்ல வந்து எந்த இடம்? சாவச்சேரி. ஓகே. பாத்தீங்களா, சாவகச்சேரி சேர்ந்த அக்கா கனடால 32 வருஷமா டீம் வந்து வேலை செய்யலாம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டுட்டோம். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நாங்கள் வந்து கூட எங்கட தமிழாக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் ஹாய் பண்றதுல. நான் வந்து எப்பவும் எங்கட தமிழாக்களை தான் ஹாய் பண்றேன். இந்த இதுல ஒரு 1-2 தான் வேறு நாட்டுக்காரர், மற்ற எல்லாரும் நாங்கள் தமிழாக்கள் தான், எங்கட ஆக்களுக்கு தான் முன்னுரிமை. சரி. உண்மையிலேயே நிறைய விஷயம்லாம் பகிர்ந்து வந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சந்திச்சதுல சந்தோஷம். அதான் நன்றி. ஓகே மக்களே, டிம் கோட்டை இருந்து ட்ரிபிள் பிடிச்சு கொண்டு உங்களோட பேசிக்கொண்டிருக்கேன். இந்த காரணம் மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கனடாவில் வந்து சினோ எல்லாம் எப்படி இருக்கும், மக்கள் வந்து சினோ காலத்தை என்னென்ன செய்வாங்க, அது மாதிரி மக்களுடைய வாழ்க்கை முறை எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து அறிஞ்சு கொண்டிருப்பீங்க. இந்த காரணம் பிடித்திருந்தால் மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுவாங்க, சொல்லிக் கொள்ளுங்க. கனடாவில் இருந்து என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ எல்லா விஷயத்தையும் கமெண்ட் பண்ண சொல்லிக் கொள்ளுங்க. எல்லா